குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க. என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர் சேர இப்ராஹிம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 34வது அதிகாரம் 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். இந்த இந்த புதிய நாளில இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் ஜெபிப்போம். உபத்திரவம் இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உபத்திரம் நிறைந்த உலகம். இந்த உபத்திரமான காலகட்டத்துல இருப்பீர்களானால் கண்டிப்பாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நமக்கு விடுதலை அளிக்கிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த பயங்கரமான உலகத்துல இயேசப்பா நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீர் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்காக உழைக்கிற ஊழியக்காரர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் உதவி செய்து அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஐயா நீர் அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து இயேசு சுவாமி எல்லா உபத்திரவங்களும் இருந்த நீர் விடுதலை ஆக்கி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த கரங்களில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதியஸ்தர்கள், முதியோர்கள் எல்லாரையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய சமாதானம், உங்களுடைய கிருபைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தரோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. விசாக்காக, பிஆருக்காக ட்ரை பண்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய வேலைக்காக இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை அவங்களோடு கூட இருந்து அவங்களை வழி நடத்தட்டும். இந்த நாளிலே யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்கிறார்கள் ஐயா அவங்களுக்கு போதுமானவராய் இருந்து கர்த்தர் வழி நடத்துங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நோக்கி கூப்பிடும் போது எங்களை விடுதலை ஆக்குகிறவர் ஐயா. எங்களுக்கு எல்லா உபத்திரவங்களும் எங்களை விடுதலை ஆக்குகிறவர். அந்த தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உங்களுடைய கரங்களிலே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் விடுதலையாக்கி காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஜெபியுங்க, விசுவாசத்தோடு ஜெபியுங்க. God bless you all. Thank you so much. Have a blessed day.